ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபேப்ரிக்கில் நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பழைய நம்ம வேஸ்ட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதோட பார்டரை நம்ம கார்ட்போர்டோட கொஞ்சம் அதிகமான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க கம்மு, க்ளூகன் ஏதாச்சும் ஒன்று வச்சு அந்த கார்ட்போர்டை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் அழகாக தெரிகிற மாதிரி ஃபினிஷிங்காக நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இதே சைஸில் இன்னொரு மெட்டீரியல் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் சைடு ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதையும் கம் வச்சு நல்லா எல்லா சைடும் ஒட்டிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியெல்லாம் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா வெளியில் தெரியாத மாதிரி ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. இந்த கம்மெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீட்ஸு இந்த மாதிரி மணியெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சேம் கலரில் நூல் வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா, வேறு ஸ்டோன் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக உங்கள் ஐடியாவுக்கு தக்கன ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். 2 பாசியாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். குழந்தைங்க, பெரியவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, சாரீ, குர்த்தா, சல்வார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு பாவாடை ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். பட்டு பாவாடை வச்சுன்னா அந்த பட்டு பாவாடையோட ஒரு சின்ன பீஸ் பார்டர் எடுத்து கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் கோர்த்து பாருங்கள். நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பால் சைஸில் வீடு கோர்த்து வச்சுருக்கேன். 4 ரோப் வர்ற மாதிரி அந்த உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இன்னும் கூட திக்காக நீங்கள் வச்சுக்கலாம். எம்ப்ராய்டிங் நூல் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ என்கிட்ட இந்த கலர் இல்லாதனால நான் உங்களுக்கு உள்ளன் நூலில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக எம்ப்ராய்டிங் நூலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு கார்னர்லேயும் நம்ம செயின் மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.